சமூக நீதி அப்படின்னு பல இடங்கள்ல பேசக்கூடியவர் தான் திருமாவளவன். ஆனா திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்ட ஒரே காரணத்துக்காக திமுக செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு. உங்களை நீங்களே தரம் தாழ்த்திக்கிட்டு இருக்கீங்க திமுக கூட கூட்டணி வச்ச ஒரே காரணத்துக்காக அப்படின்னு எடப்பாடியார் காரசாரமா பேசியிருக்காரு இந்த தொகுதியில. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நேற்றைய தினம் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை அவருடைய பிறந்தநாள் அன்று தூய்மை பணியாளர் குறித்து ஒரு கருத்தை சொல்கிறார். அதற்கு திராவிட முன்னேற்ற கூட்டணியில் திரு விடுதலை சிறுத்தையும் இடம்பெற்றிருக்கு, திரு கம்யூனிஸ்ட் கட்சியும் இடம்பெற்றிருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அதை மறுத்திருக்கின்றார். திரு திருமாவளவன் சொன்ன கருத்து சரியல்ல அப்படி என்று அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியினுடைய மற்றொரு கட்சியுடைய தலைவர் திரு சண்முகம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். திரு திருமாவளவன் அவர்களே, நீங்க எவ்வளவுதான் திமுகவுக்கு முட்டு கொடுத்தாலும் இந்த தடவை 2026 தேர்தலில் திமுக வெற்றி பெறாது. இப்பொழுதும் நான் திரு திருமாவளவன் அவர்களுக்கு குறிப்பிடுவதெல்லாம், நீங்க உங்க கட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க, மக்களிடத்தில் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் நிறைந்த அரசாங்கமாக எல்லா துறையிலும் முறைகேடு நடந்திருக்குது. இன்றைக்கு எல்லா மக்களும் வெறுத்து போயிருக்கின்றார்கள். அரசூழியல் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், போக்குவரத்து தொழில் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், போராட்டம் போராட்டம் என்று தமிழ்நாடு போராட்ட களமாக மாறி இருக்குது. அதற்கு நீங்கள் துணை போக வேண்டாம். அவள் செய்கின்ற பாவத்தை நீங்கள் சுமக்க வேண்டாம் என்று மீண்டும் உங்களுக்கு அன்போடு நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய தினம் ஸ்டாலின் ஏதோ பேசுறார். எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்தக்காரர் வீட்டில் ரெய்டு நடந்து போச்சு, அதனால போய் பாரதிய ஜனதா கட்சியோட போய் கூட்டணி வச்சுட்டானு. ஏயா, என் சொந்தக்கார வீட்டில் நடக்கிறதுக்கும் கூட்டணி சமரத்துக்கு என்ன சம்பந்தம்? என் சொந்தக்காரன் நிறைய இருக்கிறாங்க, அவிய தொழில் பண்றாங்க, அங்கங்க ஏதாவது நடந்தா போய் ஈடி போவோம், வருமான வரி போவோம். அதுக்கு என்னை கூட அது எனக்கே அது தலைவா. திரு ஸ்டாலின் அவர்களே, நீ தலைவன் சொல்றதுக்கு சரியில்லை. தலைவருக்கு பொருத்தமான ஆளும் இல்லை. நீங்க பொருத்தமானவராக இருந்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஏதாவது குறைபாடுகள் இருந்தா அதை சொல்லு, அதுக்கு பதில் சொல்றேன். அதை விட்டுட்டு உங்க சொந்தக்காரர் வீட்டில் போய் ரெய்டு நடந்திருக்குது, அதுக்கு பயந்து போய் தான் பாரதிய ஜனதா கட்சியோட போய் இணைஞ்சுக்கினார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மடியிலே கனமில்லை, வழியிலே பயம் இல்லை, எதற்கும் யாருக்கும் அஞ்சாத தொண்டை அண்ணா திமுக. நான் மட்டுமல்ல, இங்க இருக்கிற தொண்டங்கோட பயப்பட மாட்டோம். பயப்படுவோமா? திரு கருணாநிதியை நாங்க பார்த்துட்டோம், நீ எந்த மூலை? ஆக அதை விட்டுட்டு நீ எங்களுடைய ஆட்சியில குறைபாடு இருந்தா எடுத்து சுட்டி காட்ட, அதுக்கு நாங்க பதில் சொல்ல தயார். ஏன்னா எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது. நிறைவான ஆட்சி தந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தோம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சிறப்பான ஆட்சி இந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அம்மா இருக்கின்ற பொழுது சரி, அம்மா மறைவுக்கு பிறகு சரி, இன்னைக்கு மக்களுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்து என்று சொன்னால் அது அண்ணா திமுக ஆட்சி. 10 ஆண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்கள் பேசுகிறாங்க. அதே வேளையில் மக்களோட திமுக ஆட்சி தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள்.